வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு அரிய செய்தியை எடுத்து வந்து உங்கள் முன்னால் நிற்பதும், அதை குறித்து நான் ஏதோ பெரிதாக அறிந்துவிட்டு உங்களிடம் சொல்வது போல நான் நிற்பதும், அந்த சந்தோஷத்தோடு உங்களோடு அந்த கருத்துக்களை பகிர்வதும் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் அப்படி ஒரு செய்தியோடு தான் உங்களிடம் நான் வந்து நிற்கின்றேன். பனங்கற்கண்டு, இது ஒரு ஆய்வு செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பனங்கற்கண்டை மையப்படுத்திய ஒரு ஆய்வு செய்திதான். பனங்கற்கண்டு என்றவுடன் நீங்கள் நினைப்பீர்கள், நாட்டுக்கடையில் கிடைக்கின்ற பனங்கற்கண்டு, அந்த பனங்கற்கண்டை குறித்து இவர் என்ன சொல்லிவிடப் போகிறான் என்கின்ற கேள்விதான் உங்கள் மனதிற்குள் எழும்பும். பனங்கற்கண்டு எப்படி கிடைக்கிறது என்றால், பனை வெல்லத்திலிருந்து பனங்கற்கண்டு உருவாக்கப்படுகிறது என்பது பலரும் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து, அல்லது பலரும் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் இந்த பனங்கற்கண்டு தான் உண்மையான பனங்கற்கண்டா? அதுதான் இங்கு கேள்வி. நாம் காலகாலமாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பனங்கற்கண்டு உண்மையான பனங்கற்கண்டா என்கின்ற பொழுது நீங்கள் வியந்து போகக்கூடிய ஒரு செய்தி இதன் உள்ளே இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு இருமல் அல்லது தொண்டையிலே ஒரு கரகரப்பு, அது நெஞ்சிலே சளியுடைய ஒரு இறுக்கம் இருக்கிறது என்கின்ற பொழுது பனங்கற்கண்டை எடுத்து இதில் கலந்து குடியுங்கள் அல்லது தேனில் கலந்து சாப்பிடுங்கள் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிடுவார்கள். அப்படி நீங்கள் அதை உண்டால் உங்களுடைய நோயின் வீரியம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்வார்கள். நாமும் ஏதாவது தொண்டையிலே கரகரப்பு ஏற்பட்டு விட்டால் உடனடியாக அந்த பனங்கற்கண்டை வாங்கி அதை நல்ல கொதிக்கின்ற பாலில் அதை கறந்து குடிப்போம், அல்லது அதற்கு தேவையான வேது ஏதாவது தேன் போன்றவற்றில் கலந்து அதை சாப்பிடுவோம். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் உண்டால் கூட உடனடியாக நம்ம நோயிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோமா என்றால் அது கேள்விக்குறி. ஏனென்றால் நாம் உபயோகப்படுத்தக்கூடியது சித்தர்கள் சொன்ன உண்மையான பனங்கற்கண்டா என்றால் அது இல்லை என்பதுதான் பதிவு. அப்படி என்றால் உண்மையான பனங்கற்கண்டு என்ன? நீ பெரிய கற்றறிந்தவன் போல் சொல்கின்றாயே, உண்மையான பனங்கற்கண்டு என்ன என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது உங்கள் மனதிற்குள்ளே அந்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கான விடையை நான் சொல்லித்தான் தீர வேண்டும். சுமார் 10 வருடங்கள் அந்த பனங்கற்கண்டை சேகரித்தால் 20 கிராம் பனங்கற்கண்டு தான் கிடைக்குமா? 10 வருடங்கள் சேகரித்தால் 20 கிராம் பனங்கற்கண்டு தான் கிடைக்குமா? இப்படி 10 வருடத்திற்கு 20 கிராம் பனங்கற்கண்டு தான் கிடைக்கும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு சூழல் சித்தர்களுடைய நூல்களில் சொல்லப்படுகிறது என்றால், இப்பொழுது நாம் நினைத்தவுடன் பனங்கற்கண்டு நமக்கு கிடைக்கிறது என்றால் இது எப்படி கிடைக்கிறது, அல்லது இது நிஜம்தானா என்கின்ற கேள்விகள் எல்லாம் மனதிற்குள் எழும்பி விடுகின்றன. முதலில் பனங்கற்கண்டு எப்படி உருவாகிறது என்பதை நீங்கள் பார்த்தாலே, அதை தெரிந்து கொண்டாலே உங்களுக்கு பல கேள்விக்கான விடைகள் தெரிந்துவிடும். அதாவது, நீங்கள் காட்டுப்பகுதிக்கு சென்றிருப்பீர்கள். காட்டுப்பகுதியில் மரங்கள் மிக அடர்த்தியாக இருக்கும். இந்த மரங்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் உள்ளே விலங்குகளும் பறவைகளும் அங்கு குடியிருப்பதற்கான ஒரு களம் அமையும். இந்த காட்டுப்பகுதிக்குள் மரம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் மழை சில நேரம் பெய்தால் கூட அந்த மழையின் நீர்கள் சில இடங்கள் கீழே கூட வந்து விழுவதில்லை. இந்த காட்டுப்பகுதியில் எங்காவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மூங்கில் மரங்கள் அதிகமாக வளர்ந்திருக்கும். இந்த மூங்கில் மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய ஏரியாவை, அந்த இடத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஏறக்குறைய ஒரு கோட்டையின் மதில் சுவர் போலதான் அவைகள் இருக்கும். அவ்வளவு அடர்த்தியாக வளர்ந்திருக்கும். அந்த மூங்கில் மரத்திற்குள் நாம் நுழைந்தெல்லாம் வெளியே சென்று வந்துவிட முடியாத அளவிற்கு அவைகள் அடர்த்தியாக இருக்கும். இந்த மூங்கில் மரங்கள் வளர்ந்து அவைகள் முதிர்ச்சி அடையக்கூடிய பருவத்திலே அந்த மூங்கில் மரங்கள் பச்சை நிறத்திலிருந்து இளம் மஞ்சள் நிறத்திற்கு மாறக்கூடிய ஒரு களத்தை அது எடுக்கும். இந்த இளம் மஞ்சள் நிறத்திற்கு மாறுகிறது என்கின்ற பொழுது அந்த மூங்கில் மரம் ஒரு முதிர்ச்சி நிலைக்கு செல்கிறது என்பது நம்மால் உணர வேண்டும். அப்படி முதிர்ச்சி நிலைக்கு செல்கின்ற அந்த மூங்கில் மரம் ஒரு கட்டத்திற்கு மேல் வெடிப்புகளை தன் உடலிலே வாங்கிக் கொள்ளும். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும், மூங்கில் மரத்தில் மேலிருந்து கீழாக வெடிப்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி வெடிப்புகள் ஏற்படுகின்ற சூழலில் அந்த மூங்கில் மரத்தின் மீது மழை பெய்கின்ற நேரங்களில் இந்த வெடிப்புகளின் வழியாக அந்த மூங்கில் மரத்திற்கு உள்ளே நீர் துளிகள் உள்ளே சென்று நிற்கின்றன. அப்படி நிற்கக்கூடிய நீர் துளிகள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவைகள் மெதுவாக ஒரு உப்புக்கல் போன்று அவைகள் மாற ஆரம்பிக்கின்றன. இப்படி
உப்புக்கல் போல் மாற ஆரம்பிக்கின்ற இந்த நீர்த்துளிகள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவைகள் பரல்களாக மாறிவிடுகின்றன. இந்த பரல்கள் தான் பனங்கற்கண்டு என்று சித்தர்கள் சொன்னார்களாம். இந்த பனங்கற்கண்டை எடுத்து நீங்கள் இந்த மருந்தாக உபயோகப்படுத்தினால் அது உடனடியாக அது வினை செய்யும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இப்பொழுது நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பனங்கற்கண்டுகள் உண்மையான பனங்கற்கண்டுகள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உண்மையான பனங்கற்கண்டு மூங்கில் மரத்தில் இயற்கையாகவே உருவாகக்கூடிய பரல்களிலிருந்து கிடைக்கக்கூடியதுதான் அந்த உண்மையான பனங்கற்கண்டு. இந்த பனங்கற்கண்டு கிடைப்பதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் என்றால் 220 கிராம் பனங்கற்கண்டை அது கிடைப்பதற்கு 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டுமா. இந்த 10 ஆண்டுகள் காத்திருந்தால்தான் 200 கிராம் பனங்கற்கண்டை அவர்களால் ஈட்டெடுக்க முடியுமா. இதுதான் பழைய காலத்தில் பனங்கற்கண்டை சித்தர்கள் எடுத்து அதை உபயோகப்படுத்தி. எனவேதான் பெரும்பாலான சித்தர்கள் காட்டுப்பகுதிகளில் இருந்து காட்டில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள், காட்டில் கிடைக்கக்கூடிய இயற்கை பொருள்கள், இவைகளை வைத்து அவர்கள் மருத்துவங்களை உருவாக்கினார்கள். அப்படி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மருத்துவங்கள் தான் பலருடைய நோய்களுக்கு ஒரு விடிவை கொடுக்கக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கியது, அல்லது அதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கி கொடுத்தது. அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள் அவர்களால் ஆய்வு செய்து அவர்கள் எடுத்த பல பொருட்கள் இன்று சந்தைகளில் விற்பனை செய்யக்கூடிய எந்த பொருள்களுக்கும் அவர்கள் சொன்ன பொருள்களுக்கும் தொடர்பே இருக்காது. ஆனால் இன்று சந்தையிலே நாம் வாங்கி அதை உபயோகப்படுத்தக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் நாட்டு மருந்து கடைகளிலும் சரி, மற்ற கடைகளிலும் சரி, நான் பெரும்பாலான வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அந்த சித்தர்கள் சொன்ன பொருட்களா என்றால் அது கேள்விக்குறிதான். அதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டாலே உங்களுக்கு பல செய்திகளுடைய சாராம்சங்கள் புரியும். இந்த பனங்கற்கண்டை மையப்படுத்திய இந்த செய்தி உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். இவன் ஏதோ ஒரு கட்டுக்கதையை அழகாக ஜோடித்து அதை சொல்லிவிட்டு நிற்கிறான் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே சித்தர்களால் சொல்லப்பட்ட பனங்கற்கண்டு இவைகள்தான் என்பதுதான் ஆய்வுகள் சொல்லக்கூடிய ஒரு விடயம். எனவேதான் அது சார்ந்த ஒரு பதிவை நான் வைக்க வேண்டும் என்று உங்கள் முன்னால் எடுத்து வைத்தேன். நீங்கள் இன்று கடைகளில் வாங்குகின்ற பனங்கற்கண்டு, நீங்கள் இந்த பனங்கற்கண்டை போட்டு நாம் பால் குடித்து விட்டால் நம்முடைய தொண்டை கரகரப்பு குறைந்துவிடும் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் அந்த பனங்கற்கண்டை உபயோகப்படுத்துகின்ற பனங்கற்கண்டு அந்த மருத்துவத்தை மையப்படுத்தி சொல்லப்பட்ட பனங்கற்கண்டா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. என்னுடைய இந்த ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு வாழ்த்தை சொல்லுங்கள். பிடிக்கவில்லை என்றால் இன்னும் தேடு என்று எனக்கு கட்டளையிடுங்கள். காத்திருக்கிறேன். நன்றியுடன் இன்பா.